2025ல இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. வருஷமா இது அந்த வருஷம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் போய் சாய் அபியங்கர் பாட்டுக்கு வைப் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு பார்க்காம பேசாம. நீங்க வேற திடீர்னு வீடியோ செய்ய கூப்பிட்டீங்க. நான் வந்து ஜான்சினா ரிட்டையர் ஆயிட்டாருன்னு ஒரு வருத்தத்துல உட்காந்துருந்தேன். ஒருத்தன் ஆக்டர்னு முதல் இன்ட்ரோடியூஸ் ஆனா அவன் படத்தெல்லாம் நான் நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. தி கிரேட் ஜென்சி சூப்பர் ஸ்டார். படையப்பா பாத்தீங்களா இந்த வருஷம் ரஜினி நடந்து வருவார்ல, அந்த சீன் அப்படியே வந்துட்டு இந்த டூட் படத்துல எடுத்திருக்காங்க, இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. படையப்பா போய் என் மருமகளை கூட்டிட்டு வா. ராஜமாதா நீலாம்பரி கேரக்டர் நல்லா பண்ணிருப்பாங்க. டேய் வத்தா விசம்பரி ஒரு அளவுதான் ப்ரோ. இந்த வருஷம் பிகினிங்ல இருந்து இப்ப முடியிற வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கிறது ஒரே ஆளுதான், அது தலை மட்டும்தான். விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, கண்டினியூஸா ரேஸ். தலை மலேசியாவுக்கு வந்திருக்காரு, அதை பாக்குறதுக்கு சிம்பு வந்தாரு. இதெல்லாம் என்னால பிரெயின் பண்ணவே முடியல. நான் எதிர்பார்க்காத ஒரு கோம்போ வந்து வெற்றிமாறனும் எஸ்டிஆர் கோம்போ தான். அதை பத்தி வெற்றிமாறன் வச்சு சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒழுங்கா ஷூட்டிங் எல்லாம் வராரா அந்த ஆளு? ஆனா நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி பிள்ளை போறதுக்கு அப்புறம் தான் இந்த படம் வரும். அது கூட வந்துரும். ஆனா துருவ நட்சத்திரம் வந்துருமா? அவுரா ஃபார்மிங் பண்ணிருக்காரு என் தலைவன். படையப்பா, பாஷா, அண்ணாமலை ஒரே பிறந்த நாள்ல 3 படம். பேசிக்கலி 2025ல இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா நாங்க இதை பத்தி பேச போறது இல்ல. எங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் பேச போறோம். சப்ஸ்கிரைபர் எல்லாம் ரத்தம் கக்கி சாவ போறீங்க. On a scale of 1/10, how cooked is your life right now? அது ரேட் பண்ணவே முடியாத ஒரு லெவலுக்கு இருக்கு. அது எப்படி சொல்றது, எல்லாமே ஒரு அப்படியே என்ன சொல்லுவாங்க, ரோலர் கோஸ்டர் ரைட்னு சொல்லுவாங்கல்ல. சில நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி நடந்தனால நான் ஒரு 6 கொடுப்பேன். அப்படி என்ன கெட்ட விஷயம் நடந்துச்சு? நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னால முதல் அதை சொல்லிடுறேன். இந்த வருஷத்துலதான் எனக்கு காடியே கிடைச்சிச்சு. அதே காடி இந்த வருஷமே போச்சு. ஒரு நாள் வந்து நான் வந்து என் கூட்டாளிங்கெல்லாம் வந்து 12 பேரும் சேர்ந்து ஓகே நம்ம காலையிலேயே வாட்டர் ஃபால் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். முதல்ல எல்லாம் வரலன்னு தான் சொன்னானுங்க. அப்பயே மரமண்டிக்கு ஏறல, நானும் கேட்டிருக்கணும். நானும் ரொம்ப சந்தோஷத்துல காலையில கிளம்பி போறோம், 8 மணிக்கு கிளம்பி போறோம். அப்போ ஒரு பாதை இருக்கு, பாம்பு பாதை அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இருக்கு அது காவு வாங்குற பாதைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதெல்லாம் நம்பினது இல்லை. ஆனா கொஞ்சம் கவனமா தான் இருந்தேன். எப்படின்னு தெரியல, கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது பாதை. காடி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைட் ஹேண்ட் சைட் உட்காந்து 2 பேருமே வெயிட் குறவானவங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 பேருமே அதிகமான வெயிட்னால காடி லெஃப்ட் பக்கம் இழுத்துருச்சு. போயிட்டு பாசால விழுந்துருச்சு. பெரும்பாலும் நாங்க எல்லாருமே என்ன நினைச்சோம்னா வலிமை படம் ஷூட்டிங் பண்ணிருந்துச்சு வச்சோம். மேல இன்னொரு காடியில வந்தவனுங்க எல்லாம் என்ன பார்த்து போச்சு செத்துட்டானுங்கன்னு தலையில கையை வச்சுட்டானுங்க. நான் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி இவன் செத்துருப்பானுங்க, செத்தவனுங்களை வந்து தூக்கலான மேலே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். மூவிங் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டே போட்டோ எல்லாம் எடுத்திருப்பீங்க தானடா, போட்டோ எல்லாம் எனக்கு அனுப்புங்கடா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் காடி வச்சு செல்ஃபி எடுத்திருக்கானுங்க. செல்ஃபி வேறடா, அதுல போஸ் வேற பயங்கரமா போஸ், சிரிச்சு பார்த்துட்டு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு என்ன நடக்குது? நீதான் நடக்குற. This is Strangan Mangi style. வீடியோல गाइस இதுதான் எங்க மொத எக்ஸிடென்ட் சிரிக்கிறானுங்க. ரோட்ல அத்தனை பேர் கால் நின்றுட்டு இருக்கானுங்க, இவனுங்க எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கானுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்ல யாருக்கும் ஒரு அடியும் இல்ல. ஆனா காடி டோட்டல் லாஸ். அநேகமா வந்து மஞ்சு மேல் பாய்ஸ் வந்து மலேசியால எடுத்தா இவனுங்க எல்லாத்தையும் வந்து நான் நடிக்க வைக்கலான் இருக்கேன். அடுத்து நம்ம சிங்கப்பூர் மாப்பிள்ளைகிட்ட கேட்போம். இந்த வருஷம் அவ்வளவு இல்ல, கம்மி தான். ஒரு 4 கருமண்டா 2025 இப்படியானா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏச்சு தோணுச்சா? அப்படின்னு நினைச்சது வந்து இந்த வருஷம் நான் மண்டே போட்டிருப்பேன், ஆனா தப்பிச்சிட்டேன். நம்ம கூட்டாளி பையனோட கிராஜுவேஷனுக்கு நம்ம போயிருந்தோம். அந்த பையன் வந்து ஜோஹூர் பையன்றதுனால அவன் கூட தான் வர வேண்டியது. சரி மத்தியானம் சாப்பிட போவோமே எல்லாரும் சொல்லிட்டு நாங்கெல்லாம் முதல்ல ஒரு காடியில போயிட்டோம். அந்த பையன் வந்து நம்ம கூட்டாளி பையன் வந்து அவங்க ஃபேமிலியோட சாப்பிடணும்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப நாங்க சாப்பாடு கடைக்கு போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி கரெக்டா மேஸ்ல இருந்து உட்காந்தா எங்களோட இன்னொரு கூட்டாளி காடியில வேகமா வந்து இந்த மாதிரி நம்ம கூட்டாளி பையன் அடிபட்டான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்புறம் என்ன பண்றது, சாப்பாடு அப்படியே வச்சுட்டு காசை கட்டிட்டு இந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு வேகமா போய் பார்த்தா காடி டோட்டல் லாஸ். X70 கஞ்சில எனக்கு அதெல்லாம் அத வந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு யாரு மேல தப்புன்னு தெரியல. ஒண்ணு மட்டும் உங்களுக்கு தெளிவா தெரியுது, நான் இருக்க வேண்டிய இடம் அது அப்படின்னு தெரியுது தானே? அதேதான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த காடியை நான் ஓட்டுனேன். ஓகே பாபா நீங்க சொல்லுங்க. 4 தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் பெருசா வாங்கல இந்த வருஷம். நிறைய பேருக்கு நான் கொடுத்துதான் பழக்கம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து தவறிட்டாங்க. அது மட்டும்தான் வந்துட்டு ஒரு பெரிய இழப்பு எனக்கு இந்த வருஷம். அவங்களுக்கு வந்து நாங்க இந்த மொமெண்ட்ல வந்து RIP சொல்லிக்கிறோம். தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா, நீ சப்ஸ்கிரைப் பண்ண நான் முத்தம் கொடுப்பேன்.
மில்ஃபண்டர் மோகன்லால் எங்கே போனாரு? ஆமா, அவன் கண்டினியூஸா பேச வரலன்னா அவன் தூங்கிடும். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு. கொசுகடி இல்லாம தூங்குங்க திம்பே. சோ பேசிக்கலி வந்து என் கதையை பத்தி சொல்லணும்னா, ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா அது ஒரு சம்பவம். சைட்ல திரும்பி அவ மூஞ்ச பாக்குறேன். அப்ப பாக்குறப்ப ஐ கேன் ஃபீல் யாரோ பின்னாடி இருந்து என்னை பாக்குறாங்க அப்படின்னு. அது வந்து இந்த வருஷத்தோட பீக் சம்பவம்ல. அதுக்கு முன்னுக்குன்னா நான் என்ன புதுசா வேலைக்கெல்லாம் போக ட்ரை பண்ணேன். அடக்கி வாசிக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து இவனுக்கு எதுவும் தெரியாது போல அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணுவாங்க. அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து நான் பர்ஸ்ட் அவுட் ஆகுறது பாக்குறப்ப வந்து ஓகே அதோட எல்லாம் வாய் முடிவாங்க. அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க இந்த வருஷம் நீங்க வாங்கின அந்த குக்ட்? 5 out of 10. 2025ல உங்க வாழ்க்கை ஒரு ட்ரெய்லரா இருந்தா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாய் அபியங்கர் திடீர்னு 50 ட்ராக்ஸ் சொல்லியாக்குனார்ல, அந்த 50 ட்ராக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதுல ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரே மாதிரி டிஃபரெண்ட். ஆமா, எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து வார் கிரைம். யார் கூட சண்டை போனீங்க? வேலைக்கு போறதே போராட்டமா இருக்கு. அடுத்து ஒவ்வொரு சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு ரேண்டம் தான். பேசிக்கலி வந்து ஜான்ரு இல்லாம இஷ்டப்படிக்கு இருந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா தான் உங்க வாழ்க்கை இருந்திருக்குன்னு சொல்றீங்களா? நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த வருஷத்துல உங்களை நீங்க வளர்த்துக்கலாம், ஒரு விஷயத்துல வந்து இன்வால்வ் பண்ணி நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு நினைச்சு பாதியில விட்ட விஷயம் என்ன? கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு கப்பல் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் வந்து ஓகே வயசு 25 ஆயிடுச்சு, ட்ரை பண்ணேன், நிறைய லிஸ்ட் எல்லாம் போட்டேன். இதெல்லாம் வந்து ஒரே பிள்ளை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்ததுனால சூத்தாடி வாங்கிட்டு வந்தோம். லிஸ்ட் போடுறது ஓகே இதுதான் இது இல்ல ஓகே இது பாப்போம். அப்படி ஐஜில கொஞ்சம் மார்க் எல்லாம் போட்டு ஓகே எது கரெக்டா வரும்னு சொல்லிட்டு அது ஃபில்டர் பண்ணி அப்படி பண்ணனால எல்லாம் போட்டேன். ஆனா ஒன்னும் பண்ணல. அவர் உண்மையா அதுலயும் வெற்றி மாறனா இருந்திருக்காரு. நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க என்ன பண்ணீங்க? ஐயோ, நான் லிஸ்ட் போடலாம ஜிம்முக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசிப்ளின் வர மாட்டேங்குது. அது நானே அசிங்கமா திட்டிக்கிறேன், எனக்கு டிசிப்ளின் இல்லைன்னு. கண்டென்ட்ஸ் இன்னும் நினைப்பேன், நிறைய வகையான கண்டென்ட். எனக்கு வந்து ஓகே நான் பாட்டு பாடுவேன், சரி பாட்டு செஞ்சு போடுவேன்னா அது ஒரு கொஞ்ச நாள் தான் செய்வேன், அதை நிப்பாட்டிடுவேன். கன்சிஸ்டன்சி இல்ல. அதுக்கப்புறம் மீன் வளர்க்கறது, மீன் கண்டென்ட் ஒரு பக்கம் செய்யலான்னு பார்த்தா அதையும் நிப்பாட்டிடுவேன். தெரியல, நிறைய பேர் ரிலேட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியில விட்டுட்டு போயிருவோம். நான் ஸ்டாப்பா வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. வருஷமும் முடிஞ்சிருச்சு, ஆனா பேங்க்ல ஒரு 1000 வெள்ளி கூட இல்லையே அப்படின்னு யாருக்கு தோணுதா? சத்தியமா தோணுது. என்ன நீங்க கொண்டெல்லாம் எனக்கு கேக்குற மாதிரியே இருக்கு. 2025 பத்தி பேச வந்து அப்படியே லைஃப் பத்தி போச்சு. இப்ப நம்ம எல்லாம் படிச்சு முடிச்சு நீங்க வேலையில இருக்கீங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இந்த மாதிரி டைம்ல என்னதான் பண்ண போறோம்? ஏன்னா இத்தனை நாள் ரொம்ப அப்படியே ஃப்ரீயா இருந்துட்டனால 3M தாட்ஸ் தான் வந்து நிறைய. என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசி. 2025ல என்னங்க சம்பவம்? 2026 ஆரம்பிக்கிறதே சம்பவம் தான். துப்பாக்கியில நடிச்சவருக்கும் துப்பாக்கிய வாங்கினவருக்கும் கிளேஷா. ப்ரோ பகவந்த் கேசரி ரீமேக் வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடலாமா சொல்லுங்க? இது பகவந்த் கேசரி, அது என்ன கேசரியோ. 2025ல என்னங்க நம்ம ட்ரம்ப் ஜெயிச்சது. 2026ல பாருங்க அண்ணா ஜெயிப்பாரு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வீடியோவே முடிஞ்சிருச்சு, இன்னுமா இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான்? கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கார். மில்ஃபன்ட்ரே ஐயா ராசா, சரி நீங்க தூங்குங்க, நாங்க வீட்டுக்கு போறோம்.